வருமானிப்போம். இதைத்தான் திருமூலர் சொன்னார். உடம்பே முன்னறி இழுக்கேன் இருந்தேன், உடம்பினுக்குள் உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓங்குகின்றேன். நம்ம பாதுகாக்கணும். எவ்வளவு அற்புதமானது. சொல்ல முடியாது, வெட்டுனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க உங்களை இழந்துட்டீங்க. அந்த நம்பிக்கை இன்மையில தான் நடக்குது காது. அதுதான் அவர் சொல்றார். திருவள்ளுவர் சொன்னதும் என்ன சொல்றாரு? மருந்தென வேண்டாமாம் யாக்கை. இப்ப ரசகுதிரியா நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க, முடியல. அப்புறம் ஒரு சாப்பாடு பந்திக்கு கூப்பிடுறாங்க, ஒரு மீல்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் சேர்ந்து கெட் டுகெதர். ஒல்லன்னு அதுல விஷம் வச்சுட்டாங்க, பாய்சன் வச்சாச்சு. பாய்சன் அவங்க ஒரு 5 பேர், இவர் ஒரு ஆள். என்னன்னா பாம்பனுடைய பாய்ஸ் உள்ள போச்சுன்னா அவ்வளவுதான். வச்சாச்சு, பிளேட் நிறைய சாப்பாடு இருக்கு. இவனும் ரசிச்சு சாப்பிட்டுட்டே இருந்தான். அவங்க எல்லாம் முழிக்கிறாங்க, அப்படி நாக்குல பட்டாலே போதுமே, அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான். ஆனா வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க. ரசபுத்தி ரொம்ப அருமையான அற்புதமான ஸ்டோரி. பட் இட்ஸ் நாட் ஸ்டோரி, இட்ஸ் ரியல் லைஃப் ஸ்டோரி. இப்ப அவங்க எல்லாம் பாக்குறாங்க, ஏன் சாப்பிடல நீங்க? சிரிச்சுட்டே சொல்றான், நான் விஷம் தின்னு எப்படி சாக போறேன்னு பாக்கலான்னு வச்சுங்க. இந்த பாத்தி எனக்காக தானே, கொல்றேன்னு தானே. நிறைய தடவை நீங்க முயற்சி பண்ணீங்க, முடியல இல்லையா? நானா நினைத்தால் மட்டும்தான். ஏன்னா என்கிட்ட அந்த ஆவி என்னை சூழ்ந்து இருப்பது. அதான், அதை தாண்டிதான் நீங்க உள்ள போக முடியும். இப்ப நான் சாப்பிடும் போதே அது என்ன பண்ணிருது? அதை அவுட் பண்ணிடுது, பாய்சன் எடுத்துருது. நான் சாப்பிடும் கிளியர் பண்ணிடுது. உங்களை எப்படி கொல்ல முடியும்? சொல்லி பார்த்துட்டே இருந்தேன்னு சொல்றான். எனக்கே வெறுத்து போச்சுதான். எதுக்குதான் நீங்க இருந்து இவ்வளவு அவசரப்படுறீங்க? நான் சாபம் இல்லையா? நான் செத்துல சந்தோஷமா இருப்பீங்களா? அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும், நான் செத்து போறேன். இப்ப என்ன சுட்டுடான்னு டக்குன்னு இருந்தான், எடுத்தான். டக்குனு புல் எடுத்து டக்குன்னு சுட்டான். உள்ள போய் ரத்தம் அப்படி கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சாதாரணமான விஷயமா? அவன் சொன்ன மாதிரிதான் புல்லட்டே உள்ள போகுது. அதான் உடம்பு அப்படி இருக்கணும் இல்லையா? இது எங்க இருந்து வந்தது? நீங்க நான் ஜிம்முக்கு போனேன், 6 பேக் பண்ணேன், 7 பேக் பண்ணேன், பாக்கலாம் சொன்னா ஒன்னும் பிரயோஜனப்படாது. ஆவியில நிரம்பும். ஆவியில் நிரம்பி இருக்கு. இந்த ஆவி எங்க இருந்து வரும்? ஒருவிடருந்து கிடைக்கக்கூடிய காட்சி. அதான் ஏசு ஒவ்வொரு இடத்துல இங்க பாரு, என்னை விசுவாசிக்கிறாயா? அந்த அவருடைய துணியை பிடிக்கலாம், தோல்ல போட்டிருக்க துண்டை, அந்த துண்டை பிடிச்சிட்டு என்னடி கண்ணு தெரியாதவன் அப்பதான் பாக்குற, யாரோ நம்ம துணி இழுக்கிறாங்கன்னு திரும்பி பார்த்தா எனக்கு கண்ணு தெரியாது, அதை பிடிச்சி இழுக்கலாம். கேட்கலாம், ஏன் என் டவலை பிடிச்சி இழுக்கிறேன்? அவன் ரடிங்கிறான், குருன்னு சொல்றான். குருவே, உங்களை பார்த்தா கண்ணு தெரியும்னு சொன்னாங்க, நீங்க நினைச்சா எனக்கு கண்ணு கொடுக்க முடியும்னு சொன்னாங்க, பிறவிலே கூடாது. அதனாலதான் நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் நீங்க முன்னாடி நடந்து போயிருந்தீங்க, என்னால முடியல, ஓடி ஓடி இதை இழுத்தேன். இப்ப சொன்னார், நீ என்ன இதை நம்புறியா? இது விசுவாசிக்கிறாயா? என்னால முடியும்னு நீ நம்புறியான்னு. ஆமாண்ணா. அப்போ உனக்கு கண்ணு தெரிய சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் கண்ணு தெரிஞ்சிச்சு. எவ்வளவு பெரிய மிரட்டு! இதை விட இந்த வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்? வாட் யூ நீட்? பணம் வேணுமா? காசு வேணுமா? வேணும்னா வரும். அதான் வாழ்க்கை. எது தேவையோ அது கிடைக்கும். ஞான வழி உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு ஞாபகம். உங்களுக்கு அழகா கொடுத்தாச்சு, எது தேவையோ அது கிடைக்கும், என்ன வேணாலும் கிடைக்கும். பட் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இறை சிந்தனை உடையவர்களாக, இறை அடியார்களாக வாழணும். ஒரு நம்பிக்கை வேண்டும், உங்கள் விசுவாசம் வேணும். அவன் சொன்னான், இவன் சொன்னான், எவன் சொன்னான், நீ யாருப்பா எனக்கு சொல்றது ஏன் குருவை பத்தி? எனக்கு தெரியாதா? உங்கள்கிட்ட கேட்டா நான் பழகினேன். உனக்கும் இதுக்கு என்ன தொடர்பு? அதுக்குதான் இறைவேத்துல ஒரு வாக்கு கொடுத்திருப்பேன், உங்களுக்கும் யாரையும் அனுமதிக்காதீர்கள் இல்லையா? அதுதான் விசுவாசத்தினுடைய அந்த இடத்துல நம்ம அனுமதிக்கிறது விட்டுட்டோமே. அவங்க சொல்றாங்களா, இவங்க சொல்றாங்களான்னா நீங்க செத்துட்டீங்கன்னு அர்த்தம். அவன் சொல்றான் உங்களை.
அந்த இறை விசுவாசத்திலிருந்து உங்களை வெளியில எடுக்கிறான், வளர விடாம. அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியல. பட் அதுக்காக நானும் என்ன பண்ணல, நானும் வருத்தப்படல. ஏன்னா இவங்களும் நம்மளை விட்டு போயிருவாங்க. போறவங்க போட்டு ரேகா இருக்கா எனக்காக, வெஜிதா இருக்கா எனக்காக. இல்ல கோடி வந்தாங்களா இல்லையா, நேற்று நடந்ததா இல்லையா, ரம்யா அழகா பேசினா இல்ல, ரொம்ப அற்புதமா பேசினா நேற்று அந்த ஸ்பீச்சஸ் நிறைய அவன் அழகா தைரியமா நின்று பேசுச்சு. உங்களுடைய கேதை இறங்கிய நாள் நடந்தது ஒண்ணு நிக்கல. யோசிச்சு பாருங்க, உண்மை என்றும் உங்க நம்பிக்கை தான் உங்களுக்கு வெற்றி பெற்று தரும் ஆயுள். உங்க விசுவாசம் அதை விடக்கூடாது. அதுக்கு இடங்கள் வரலாம் மற்றவங்க ஏன்னா அழுத்தத்தோட நமக்கு தரக்கூடியதான் செய்யும். அழுத்த தொடக்கூடாது, அது தொட்டு கழுவி விட்டுறணும். நம்ம அதை வச்சுக்கிட்டே இருக்கோம், வேடிக்கை பார்த்துக்கலாம். அங்கதான் அழகு. குருவுக்கும் உங்களுக்கும் இடையே யாரையும் அனுமதிக்காதீர்கள். இத என்னைக்கு வச்சுக்கணும். என் ஒரே உறவு அந்த உணர்வு இருக்கணும். இத சொன்னோன்னு சொல்லி விடுறாங்க. அவர் மட்டும் வருவாங்க, நாங்கெல்லாம் யாரு கொண்டாட்டிட்டு அப்படி போய் கேட்டா என்ன? நம்ம வந்தது என்ன ஞான பயணத்துல வந்திருக்கோம், சாதாரண குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரல. அதை தாண்டி தானே இங்க வாரீங்க நீங்க. அப்ப ஞான வாழ்க்கையில் வரும்போது இந்த ஒழுக்கம் வேணும் இல்லையா? அவன் குரு யார்? ஒரு தாய் 108 தாய்க்கு சமம், 216 தந்தைக்கு சமம் இல்லையா? உங்களை மீட்டெடுக்கக்கூடியவர், உங்களுடைய பழைய கர்மாவெல்லாம் அழிக்கக்கூடியவர். எப்படி இருக்கணும்? ஆமா, அந்த பக்குவம் இல்ல, அந்த நம்பிக்கை இல்லை. அதான் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா பலன் கிடைக்கும். ஆனா நம்பிக்கை நன்றாக இருந்ததுன்னா, என் கணக்குப்படி 3 வருஷம் பயிற்சி இருந்தா சித்தர்களா மாறி இருக்கீங்க. இது 17 வருஷம் ஓடிட்டு இருக்கு. 2006 ஸ்டார்ட் பண்ணு இல்லையா? உங்களுடைய முயற்சி தான். முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை பூத்திவிடும். திருவள்ளுவர் வாக்கு, அவர் வாக்கு தான் என்னைக்கு. இப்ப நல்லா நினைச்சு பாருங்க, முடியலையே, ஒரு அம்சாலே முடியல, எவ்வளவு பெரிய விஷத்தாலும் முடியல, சுட்டான் வெட்டலாம் குத்துனான். ஏன்னா ஆவி நிறைந்து நின்றார், ஆவியை தாண்டி உள்ள போக முடியாது. நீங்க ஆட்டம் வச்சா கூட ஆட்டம் விடுங்காது. அதே மாதிரி இது ரசூதின் தான் பார்த்தா பட்டினத்தார் அதே மாதிரிதான். நெருப்பு வைக்கிற பொழுது நெருப்பு மேல படமாட்டேங்குது, நெருப்பு எரியல, அவரை கட்டியிருந்த கயிறு எரியுது. ஏன்னா ஆவி உடம்புல எல்லாம் இருக்குது, அது உடம்ப தொட முடியாது. அவ உடம்பு மேல இருந்த கயிறு எரிஞ்சுது. கிரேட். ஒரு காயம் கூட பரவாயில்ல. இப்ப நம்ம மேல ஒரு கயிறு நெருப்பு வச்சு கயிறு இருந்துன்னா தோல்ல பிஞ்சு போங்க, ஒண்ணுமே படல, ஒரு வடு இல்ல. பார்த்த உடனே காலில் பட்டுட்டான் அரசு, அங்கதான் மாறினான். நெருப்பை வச்சு கூட நெருப்பு தொட மாட்டேங்க, நெருப்பே பயப்படுதுன்னா அங்கதான் இறைவாக்கு உங்களுக்கு சொல்லும், நான் அக்னி, தள்ளி நின்றவர்கள் வெளிச்சம் இல்லையா, பக்கத்தில் வந்தவர்கள் கிருஷ்ணன் தெரிகிறார், என்னுள் வந்தவர்கள் நானாட்டு.